வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து லராவெல்ல அப்ளிகேஷன் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாம் எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் ரூட் டைரக்டரியில் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அண்ட் ஆப் டைரக்டரிக்குள்ளே என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரூட் டைரக்டரி. ரூட் டைரக்டரியில் நம்பர் ஆஃப் டைரக்டரிஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு டைரக்டரிஸ்க்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டைரக்டரி வந்து ஆப் டைரக்டரி. இந்த ஆப் டைரக்டரி வந்து லராவல் ப்ராஜெக்ட்ஸோட பேசிக் கோட்ஸ் எல்லாம் இந்த ஆப் டைரக்டரி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, செகண்டாக இருக்கிற டைரக்டரினா ஃபோல்டர். ஸோ செகண்டாக இருக்கிற பூட்ஸ்ட்ராப் டைரக்டரி வந்து பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ண வேண்டிய இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் தேர்ட் கான்ஃபிகரேஷன், நேம் இட் செல்ஃப் சேஸ். கான்ஃபிகரேஷன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஃபோர்த் வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணும்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, பப்ளிக் ஃபோல்டர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், இமேஜஸ், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார வச்சுக்கலாம். சேம் ரிசோர்ஸும் அதே தான், பட் வியூவும் ஹோல்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அண்ட் தென் ரூட் ஃபோல்டர் எதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரூட்டிங் வந்து கன்சோலுக்கு ரூட்டிங்க்கு, ஏபிஐ ரூட்டிங்க்கு, சேனலுக்கான ரூட்டிங்ஸ் வந்து இந்த ரூட் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளால் செட் பண்ண முடியும். ஓகே, ஸ்டோரேஜ் ஃபோல்டர் எதை ஹோல்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, டைரக்டரியோட செஷன், கேட்ச், கம்பைலேஷன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபோல்டர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் கேசஸில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபைனல் வெண்டர் டைரக்டரி வந்து கம்போசர், அதாவது இப்போ நம்ம கமாண்ட்ஸ்க்கு தேவையான டிபெண்ட் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து இந்த வெண்டர் டைரக்டரி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். இது ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளார கிளிக் பண்ணி உள்ளார போனோம்னா அதில் இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறது வந்து கன்சோல் ஃபோல்டர் வந்து ஆர்டிசன் கமாண்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த கன்சோல் ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்கும். அண்ட் தென் ஈவெண்ட் ஃபோல்டர் வந்து லராவல் ப்ராஜெக்ட்டுக்கு மெசேஜ் ஏதாச்சும் சென்ட் பண்ணணும். இது வந்து ஃப்ரேம்வொர்க்குள்ளரே ஒர்க் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஹோல்ட் பண்ணுறது வந்து இந்த ஈவெண்ட் ஃபோல்டர் தான். ஓகே, எக்ஸப்ஷன் ஃபோல்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளார ஏதாச்சும் எக்ஸப்ஷன் ஆச்சுன்னா அதை ஹோல்ட் பண்ணி இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஹெச்டிடிபி ஃபோல்டர் வந்து ஃபில்டர், ரெக்வஸ்ட், கண்ட்ரோல் இது மூணையும் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு லராவல் ஆல்ரெடி தெரியும், ஒரு எம்எஸ்சி பேட்டர்ன்டு ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதில் கண்ட்ரோலர் வந்து இந்த ஹெச்டிடிபி ஃபோல்டருக்குள்ளார தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஜாப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. இது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து ஜாப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான பிஹெச்பி ஆர்டிசன் கமாண்ட் வந்து make:job பிஹெச்பி ஆர்டிசன் make:job கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டைரக்டரி ஜம்ப் அப் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாம் இந்த ஜாப் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து லிசனர் ஃபோல்டர். இதுவுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ இது என்ன ஹோல்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட் அண்டு ரெஸ்பான்ஸை வந்து லிசன் பண்ணுறது வந்து இந்த லிசனிங் டைரக்டரியோட ஒர்க்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா,
மெயில் டைரக்டரி டிஃபால்ட்டாக இருக்காது. நம்ம மெயிலிங் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து மேக் மெயில்ன்ற ஆர்டிசன் கமாண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனும் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளார ஏதாச்சும் மெயிலோ இல்லை டேட்டாபேஸ் சேஞ்சஸோ நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம நினச்சோன்னா ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். அது பண்ணுறதுக்கும் வந்து லராவல் ஃப்ரேம்வொர்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணணும்னா PHP ஆர்டிசன் கமாண்டில் மேக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் இந்த ஃபோல்டர் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். பாலிசி கமாண்ட் வந்து பாலிசி ஏதாச்சும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு செட் பண்ணுறோன்னா ஸோ செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ரொவைடர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் தான் என்ன இப்போ வந்து பூட் ஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே லராவல் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சர்வீசஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா இந்த ஃபோல்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். அண்ட் தென் ஃபைனல் ரூல் ஃபோல்டர். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் வேலிடேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வேலிடேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுவே வேலிடேட் பண்ணிக்கும். ஸோ அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்டிசனில் மேக் ரூலுன்னு கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ரியேட் ஆகிக்கும். ஓகே, இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ அதனோட ஃபோல்டர் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். ஓகே, நம்ம வந்து சி டைரக்டரியில் மை ஃபர்ஸ்ட் லராவல்ன்ற ஃபோல்டருக்குள்ளார நம்ம லராவல் ஃப்ரேம்வொர்க்கை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரூட் டைரக்டரி. நம்ம ஃபோல்டருக்குள்ளார ஃபஸ்ட்டு போனோன்னே இருக்கிறது தான் வந்து ரூட் டைரக்டரி. ஸோ ரூட் டைரக்டரியில் ஃபஸ்ட்டு இருக்கு வந்து ஆப் ஃபோல்டரை வச்சு தான் நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப் ஃபோல்டருக்குள்ளார தான் கண்ட்ரோலர் ஒர்க்குக்கும் மாடல் ஒர்க்குக்கும் இது வந்து இங்கே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப் ஃபோல்டருக்குள்ளார போனோம் அப்படின்னா கன்சோல் வந்து ஆர்டிசன் கமாண்டுக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கு. எக்ஸப்ஷன் வந்து ஏதாச்சும் எரர் லாக் ஆச்சுன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இங்கே தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. HTTPக்குள்ளார கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எங்கே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி போகணுன்னு ஹேண்டில் பண்ணுறது. இது மெயின் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் தென் மாடல்ஸ் வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான கமெண்ட் இதுக்குள்ளார தான் நம்ம இது பண்ணுவோம். ப்ரொவைடர்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்குள்ளார இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து சர்வீசஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளார ப்ரொவைட் பண்ணுற ஒர்க் வந்து இந்த ப்ரொவைடர் ஃபோல்டருக்குள்ளார தான் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பூட்ஸ்ட்ராப் வந்து பூட்ஸ்ட்ராப்போட சர்வீசஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. கான்ஃபிகரேஷன் வந்து டேட்டா பேஸோ இல்லை லைப்ரரிஸோ ஹெல்பர்ஸோ எல்லாம் கான்ஃபிகரேட் பண்ணிக்கிறது இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிப்போம். டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். பப்ளிக்னா ஜாவா ஸ்கிரிப்ட், CSS, இமேஜஸ், இந்த ப்ராஜெக்ட் தேவையான இந்த மாதிரி அதர் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஃபைலாக இருந்தால் கூட இந்த இடத்துல லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் ரிசோர்ஸஸும் அதே மாதிரி தான். பட் என்னென்னா வியூஸும் இங்கே தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ரூட்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளார நம்ம ரூட் வந்து கன்சோல் ரூட்டு, API ரூட்டு, இது எல்லாமே இந்த ரூட்ஸ்குள்ளார தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் வந்து செஷன் கேட்ச் இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்கும். டெஸ்ட் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இது வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். வெண்டார் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான கமாண்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஸ்ட்ரக்சரிங் சர்வீசஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கான பேசிக் கோட் வந்து இந்த வெண்டார் ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்கும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா லராவல் டைரக்டரி ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். அதில் ரூட் டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் என்னென்ன டைரக்டரி அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். அண்ட் ஆப் டைரக்டரிக்குள்ளார என்னென்ன டைரக்டரி இருக்குது அதனோட ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.